என்ன சோகமாகறா சொன்ன மாட்டேன் நான் கீசிட்டப்போ. ஏய் நில்றி மாமா சொல்லிட்டு போடிய. ஆமா ஏய் ஏய் சொன்னா தானே தெரியும் கோணி மூக்கியா. எனக்கு நீ என்ன பண்ணிக்கிற இந்த மஞ்ச கைத்து கட்டினா அதானே. என்னடி பண்ணல உனக்கு அழகேசா இன்னும் லேசா கேட்டா. வாக்கிங் போனா உடம்பு ஃப்ரீயா வரல. டேய் குண்டு தக்கடி எங்கடா ஃப்ரீயாவா காணா? ஒரு கொசு ரொம்ப நாளா எனக்கு கச்சி நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. குட்டியா நீக்கு கொசு வச்சனா போதே. வாடா போடா. வச்சிட்டேன். பாட்டி நீங்க என்ன பண்றீங்க? அம்மா வந்தம்மா. ஏன் பாட்டி சும்மா வர? தாத்தா சுமந்துன்னு வர வேண்டியதானே. அவளே கோவத்துல இருக்கிற பையப்புல கோத்து போய் குண்டு தக்காளி. ஏ குண்டு தக்காளி தாத்தாக்கு எரியுது போலடா. எங்கடி பத்த வச்சேன்? ஓ இதெல்லாம் வக்கனையா பேசு. நீ உட்கார ஒரு வீடுக்குதா. அவன் எங்க உட்கார போறான்? பக்கத்து வீட்டு ஆயா எங்க உட்காந்து அந்த திண்ணையில தான் உட்கார போறான். ஆமா பாட்டி நான் கூட பார்த்தேன் நேத்து. இவ ஒருத்தி வெத்தல் பாக்கு வச்சுக்கிற சுண்ணாம்பு தோட்டுக்கலான்னு போனா அவகிட்ட. அவகிட்ட தான் சுண்ணாம்புக்குது. ஊர்ல எவ்வளவு சுண்ணாம்பு வச்சிருக்கியா? டேய் அவகிட்ட வாங்கினா மட்டும்தான் செவக்குது இல்லைன்னா செவக்க மாட்டேங்குது. பொத்துன்னு வச்சுக்கோ மூஞ்சி மோக்கெல்லாம் செவந்து போடும். இப்ப என்னடி சொல்ல வர? அங்கங்க ஆம்பளைங்க எப்படி இருக்கிறாங்க பாக்கிறதுக்கு. ஆயா தாத்தாக்கு மேல குறைச்சாரு. நடிகர் சூர்யா மாதிரி இருக்காரு. ஏய் அந்த பால் ட்ரெஸ் பல வேலைக்கு போலன்னு ஆயா குட்டி காமிங்க. அது கூட உனக்கு தெரியல. கரெக்டா சொல்லுங்க தக்காளிய. அழகேசனா அவ்வளவு லேசாவா நினைச்சிட்டீங்க? என்ன ஆளி வாயா நீ லேசா வருகிற நல்லா கொழு கொழு பண்ணி மாதிரி நீ லேசா இருக்கியா? நீ என்ன செஞ்சுக்கிற? நான் உங்ககிட்ட என்னத்த சொல்றது? ஏய் மாமா உனக்கு அரண்மனையே கட்டி வச்சுக்கிறேன்டி. தாத்தா மனசுலயே கட்டி அரண்மனை கட்டுறா கட்டுறா காசு இல்லாத கட்டுறடா. அதான் என்னடா ஆயாவுக்கு மேல நெக்கில் வச்சுக்கிற? மனசுல இல்ல நிஜமாவே அரண்மனை கட்டிட்டேன். யோ ஃபர்ஸ்ட் அண்ணா கையில கட்டி அதுக்கப்புறம் அரண்மனையை கட்டுறீங்க. கரெக்டா சொன்னதா குண்டு தக்கடி. ஏய் கொத்தவரங்க அம்முடி கம்முதே. கல்யாண நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு தாங்கிறேன். நீ இதே மாதிரி தான் உருட்டுற. சொன்னா நம்ப மாட்டீங்க. வா நான் காட்டுறேன். ரோட்டு ஓரமா கட்டி வச்சுக்கிறேன் பாரு. முத்து பாத்தியா அழகே சாயா கரெக்ட்ன்றான். இதுதான் அரண்மனை. எப்படி கட்டிங்கிறான் பாரு. டிங்கறானா கட்டிங்கிறேன்டா. ஏய் தக்காளி குறுக்க குறுக்க பேசாதடா. எனக்காக வையா கட்டிக்கிற இவ்வளவு பெரிய அரண்மனை? மாமானா மாமா தான். ஆயா விண்டாங்க அவ்வளவுதான். தக்காளி ஆயா நின்னுட்டு தான் இருக்காங்க. உனக்கு தான் கண்ணே தெரியல சுத்தமா. அரண்மனை கட்டி முடிச்சது என் பேர் தானே வைப்பேன் மாமா. வீட்டு ஓனர் தான் இப்படி இது அரண்மனையா தாத்தா? நான் பெயிண்ட் அடிக்கிறது இல்லையா தாத்தா? ஐயா அது பெயிண்ட் தான் கேட்கணும். நீங்க வெக்கத்துக்குள்ள வந்து மாட்டீங்கணுமே. டேய் என்ன அழகேசன் லேசி நினைச்சிட்டீங்களா? அதை அடிக்கிறாங்க போற பெயிண்ட். வாங்க போலாம். எப்படி அடிக்கிறாங்க போடுறா சிங்க குட்டிங்க. ஓடுற பாம்பை எட்டி மறிக்கிற வயசுடா பார். சூப்பரா அடிங்கப்பா. தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஏ கைலாசா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றினா எப்படி திக்கா இருக்கான்? எனக்கு தெரியாது உனக்கு தெரிய போகுது. அதை கடமை முடிச்சோடனே பிரியமருக்கும் பெயிண்டிங்குமே உனக்கு வித்தியாசம் தெரியாது. நீ ஏன்ட்ட சொல்ல வரியா? உண்மையை சொன்னா யாரா அந்த காலத்துல வேலை கொடுக்குறான்? ஏண்டா இப்படி தண்ணியா ஊற்றி கொடுத்தா எப்படி அடிக்கட்டு? ஒயிட் சிமெண்ட் வாயா? டேய் ஒரு மேஸ்திரியா என்ன மதிக்கல நீ. நான் ஒரு நேரத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுமா? பார்த்தனே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல குப்பரை கந்ததா. அதுவா கட்டிங் அதிகம் ஆயிடுச்சுடா. ஆயா உனக்கு கட்டிங்க அதிகம் தான்டா. டேய் நீ வரியா இல்லையா? நான் வீட்டுக்கு போறேன். டைம் ஆயிடுச்சு. ஏண்டா பிரேமர் தலையா அடிக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ள வீட்டுக்கு போலான்டா. உன்னெல்லாம் எவன்டா வேலைக்கு வச்சான்? அதுதான்டா எனக்கும் தெரியல. ஜிபிஐல காசா போட்டான். அங்க ஒரு வீடு இருக்குது பெயிண்ட் அடினா. இங்க வந்து பார்த்தா 4-5 வீடு ஒன்னாக்குது. நான் எதுக்கு அடிக்குதுன்னு எனக்கே தெரியல. முடிச்ச வீடு தான் ஆச்சுங்கிறேன். ஏய் டொக்கு கண்ணா முதல்ல இது ஊடாதா? ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? 4 வீட்டை பார்த்தேன்டா. எல்லா வீட்லயும் செவுரு பெருசு பெருசாக்குது. இதுதான் சின்ன செவராக்குது. சீக்கிரம் அடிக்கலான்னு உட்காந்துட்டேன். டேய் அவன் தான் ஜிபேல காசு போட்டான்லடா. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வேலையை பாடுறா. இல்லைன்னா என்னையாவது வேலையை பார்க்க விட்றா. தண்ணி கலந்து அடிக்கிற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா ராவா அடிக்கிற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஏய் தண்ணி கலந்தவனே நீ தாண்டா. எப்ப பார்த்தாலும் சரக்கு சரக்குன்னு அதே ஞாபகத்துல இருக்கான் பாரு. நான் வரல, நான் பெயிண்ட் அடிச்சு தான் வருவேன். சிங்கப்பட்டிக்கு பாரு சண்டை போட்டு. சண்டை போட்டுங்களா? பெரிய பொறுப்பா வேலை செய்யறாராம். வேலை பெயிண்ட் இருந்தாதானா பெயிண்ட் அடிப்பேன். இப்படி குறா அப்படி. ஏய் உடா இப்படி குறா. ஏய் குறா. யாரு அது? டேய் ஓனர் ஆட்டிக்குதுடா. ஏய் என்னடா நினைச்சுக்கிறீங்க? ஓனர் தெரியாம பண்ணிட்டோம் ஓனர். நம்மளே ஓனர் நினைச்சிட்டாங்க. சமாளிப்போம். ஏய் பாத்தியாண்டி எப்படி வேலை செய்யறானுங்க? பாத்தியாண்டி மாமனை நம்மள அரமனை உனக்கு தான். வேலையை பார்த்துட்டு வரேன் போ. மாமா அழகுதான் போய் வரேன். டேய்
ஓனர் மூஞ்சிலே பெயிண்ட் ஊத்திட்டேன். ஜிபேல போட்ட காசை திருப்பி கேட்க போறான்டா. ஐயா போட்ட பணத்தை எதுவும் பிடிச்சிடாதீங்க ஐயா. பெயிண்ட் கழுவுன தண்ணி தான் கீழே ஊத்துனேன், அதுக்குள்ள நீங்க எதிரில் வந்துட்டீங்க. காசா? டேய் என் காசை அனுப்பிச்சுடுங்க. என் பெயிண்ட்லாம் மாறி வரை கீழே ஊத்துறீங்க, மூஞ்சி மேலே கை மேலேயா? ஐயா என்னங்க ஐயா இப்படி கேட்குறீங்க? என்னையா நொன்னையா கேட்குறீங்க? காசை கொடுறா. நாங்க நீங்க ஜிபேல தானே பண்ணீங்க, எங்க மேஸ்திரி ஜிபேல பண்ணிடுவான். எங்க ஏறி செல்லு? அப்புறம் எப்படி ஜிபே பண்ணீங்க? ஐயோ மாட்டிக்கணுமா? அது என் பேரங்களை சொல்லி போட சொன்னேன். ஐயா நீங்க கொடுத்ததுல 140 ரூபா கம்மியாகுது ஐயா. அருவம் பிடிச்சோன்னே அதான் கொஞ்ச நேரத்துல ஆளையா காணுமா, அதுலயும் போய் கட்டிங் போட்டு வந்துக்கிறியா? சரி வந்த வரைக்கும் லாபம். சரி கொடுங்கடா. ஐயா 150 ரூபா கம்மியாகுது ஐயா. சரி இந்தா 100 ரூபாய் வச்சுக்கினே ஒரு வாரம் சாப்பிடுங்க, நல்லா இருங்க. என் பேரை சொல்லி. ஏய் நல்ல ஓனர் ஆகுறாருடா. 100 ரூபா கொடுத்துட்டு போறாரு பாருடா. நான் தாண்டா பெயிண்ட் ஊற்றி கெடுத்துட்டேன். பெயிண்ட்டை கண்டி ஊற்றாம இருந்தேன்னு வச்சுக்கேன், இன்னொரு 100 ரூபா கூட கொடுத்துருப்பாரு. 2 வாரம் வச்சு ஜாலியாக சாப்பிட்டுருக்கலாம். ஏண்டா 100 ரூபா கொடுத்துட்டு ஏதோ பெருசா பீத்திட்டு போறான், அதை நீ பெருமையா சொல்ற. நான் தாண்டா வேலை செஞ்சான், குறா அந்த 100 ரூபா. டேய், நம்ம யாராவது ஏமாத்த நினைச்சா நம்மளே ஏமாந்துரும் போல இருக்கு. அழகேசனா கொக்கா அவளையும் ஏமாத்திட்டான், அவனுங்களையும் ஏமாத்திட்டான். காசு எடுத்துமே கொடுத்துட்டு கறி கஞ்சி வாங்கி சாப்பிட்டு கம்முன்னு படுக்க வேண்டியதான். பல காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.